இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்லயே இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். மிஷின் இஸ் பர்ச்சேஸ்டு ஒரு அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்பென்ஸ் இன்கர்டு ஆன் இட் கார்டேஜ் அண்ட் இன்ஸ்டலேஷன் 3,00,000 rupees. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதை வந்து கேபிட்டலில் சேர்த்துட்டாதான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் த அசட்டு. கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் 20%. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஃபர்ஸ்ட் இயர் எண்டு 13 மார்ச். இஃப் திஸ் மிஷின் இஸ் பர்ச்சேஸ்டு ஆன் எந்தெந்த சினாரியோவில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சினாரியோ இயர் வந்து மார்ச் 2021, அதாவது இயர் எண்டு 2022 இயர் எண்டு. இயர் ஸ்டார்டிங் அப்போ வந்து 1 இயரில் இருக்குது. இஃப் திஸ் மிஷின் இஸ் பர்ச்சேசிங் ஆன் ஒரு சினாரியோவில் ஜூலை ஆஃப்டர் 3 month இயர் ஸ்டார்ட் ஆன உடனே, அக்டோபர் ஆஃப்டர் 9 month, சாரி இது 3 month, இது வந்து ஸ்டார்டிங்கு, இங்கே 3 month, இது 6 month, இங்கே 9 month. இது வந்து 0 ஸ்டார்டிங்கு, 3 9. ரஃபாக இங்கே வந்து 12 month கணக்கு போடணும். இங்கே வந்து 12 ரிமைனிங் 9 month, இங்கே வந்து 6 month, இங்கே 9 month. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டோட்டல் காஸ்ட்டு 7 லட்சம் ப்ளஸ் வந்து இன்ஸ்டலேஷன் காஸ்ட்டு மொத்தம் 10 லட்சம். அப்புறம் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிஷியேஷன், இது ஜென்ரல் ஃபார்முலா. டோட்டல் காஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் கொடுத்துட்டாங்க 20%. பீரியட் ஃப்ரம் டேட் ஆஃப் பர்ச்சேசிங் டேட் ஆஃப் க்ளோசிங் 21லேருந்து 22 வரைக்கும் நம்ம பார்க்கணும். 22 மார்ச் வரைக்கும், எண்ட் ஆஃப் த இயர் 22 மார்ச் வரைக்கும். ஃபஸ்ட்டு சினாரியோவில் வந்து நான் ஏற்கனவே பார்த்தது தான் கம்ப்ளீட் 12 month. அப்படின்னா அந்த இயரோட டிப்ரிஷியேஷன் 2 lakhs. ரெண்டாவது 9 month யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த இயரில், அதனோடது 1500, இது 1,50,000. மூணாவது பாதிக்கு பாதி 6 மாதம் யூஸ் பண்ணியிருக்காங்க, 1 லட்சம். நாலாவது 3 மாதம் 1/4 50,000 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இது டைம் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துருக்காங்க.